இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு புது சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது தாங்க ஆயில் ப்ரிப்பரேஷன். ஆமாம், நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்காதீங்க. இது நம்ம வீட்டில் எல்லா அம்மாவும் பாட்டியும் செய்கிறது தான். நீங்களும் செய்யணும். கடையில் போய் 500 1000 கொடுத்து வாங்கிக்கிட்டு காசை வீணடிக்காமல் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச 10 இலையோ 5 இலையோ 2 இலையோ அங்கே மொத்தத்தில் எண்ணெய் மட்டும் நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய், தேங்காய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 4 எண்ணெய் கூட நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எந்த இலையை வேணாலும் அரைச்சி இந்த மாதிரி கொதிக்க வச்சு இரும்பு சட்டியில் தாங்க செய்யணும். அதுதாங்க முக்கியமான குறிப்பே. மற்ற நீங்கள் எந்த இலை வேணாலும் சேர்க்கலாம். இப்போ நான் சொல்கிற இலையில நான் இதில் 30 வகையான பொருளை போட்டிருக்கேங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போதே வெந்தயம், சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்கிட்டேன். வேப்பிலை, கருவேப்பிலை, நொச்சி, கத்தாழை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மருதாணி இலை, நெல்லி, கிராம்பு, கரிசாலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரெண்டுமே போட்டிருக்கேன். ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, துளசி, முடக்கத்தான், கீழாநெல்லி, கருஞ்சீரகம், மகிழம்பூ, வெட்டிவேர், சுருட்பட்டை இது அப்புறமா சேர்க்க போகிறேங்க வடிகட்டினதுக்கப்புறம். மிளகு, எண்ணெய், பொன்னாங்கண்ணி, கார்போகி அரிசியும் அப்புறம் சேர்க்க போகிறேன் நான். இதை மட்டும் நீங்கள் போடுங்க. இல்லை இதில் இருக்கிறதுல 1 2 தான் இருக்குதுனாலும் பரவாயில்ல. உடனே தேய்ச்சோடனே முடி ஒன்றும் கால் நீட்டுக்கு வரப்போகிறது இல்லைங்க. உடம்புல இருக்க ஹீட்டை குறைச்சாலே நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் குறையும். இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப தலைவலி, ப்ரெஷரு, டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சி மசாஜ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டு 1 ஹவர் கழித்து குளிங்களேன். உடம்பு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக முடி வளர ஆரம்பிக்கும். பபாய்.